இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ரிக்னோமெட்ரிக் ரேஷியோ இன் 30 டிகிரி அண்ட் 60 டிகிரி. ஒரு முக்கோணி ஒன்றின் 30 பாகை 60 பாகைக்கான ரிக்னோமெட்ரி விகிதங்கள் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முதல் எங்களுக்கு விகிதம் எக்ஸாம்பிளில் ஞாபகம் இருக்காது. அப்போ அதுக்கான ஒரு ப்ரூஃப் ஒன்றை சொல்கிறேன். கடைசியாக இப்படி ஞாபகம் வச்சுருக்கிறேன்றதை சொல்கிறேன். முதல் ஒரு சமபக்க முக்கோணி ஏபிசியை எடுப்போம். எல்லாத்தின் பக்க நீளம் 2a. அது இந்த பெர்பெண்டிகுலர் ஏயில் இருந்து நிலைக்குத்தாக அடி பிசிக்கு வரையணும். அதுக்கு பிறகு இதில் ரெண்டு செங்கோண முக்கோணி உருவாக்க போகுது. ஏபிடி ஏடிசி என்று ஒரு ரெண்டு செங்கோண முக்கோணி உருவாக போகுது. சரியோ? இதில் பிஏடி 30 பாகை, சிஏடி 30 பாகை. இந்த ஏ என்ற கோணத்தை இரு சமம்னால்தான் கூறிடணும், செங்குத்து வரையணும். இது மாறி வரையக்கூடாது. அப்படி வரைஞ்சாதான் இதில் இருந்து நாங்கள் ரேஷியோ கரெக்டாக எடுக்கலாம். அதன்படி ஏபிடி 60 பாகை, ஏசிடி 60 பாகை. டி இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி. இப்போ செங்குத்து இறைகூறாக்கியோட செங்குத்து வரையக்க இதில் இந்த கோட்டை இருசமனாத்தான் கூறிடும். இது நாங்கள் அமைப்புன்ற ஒரு பாடத்தில் இது பற்றி விளக்கமாக படிப்போம். ஆனால் இதில் நீங்கள் இதில் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது இது ஒரு பிடிஏ டிசிஏயாக தான் இது பிரிக்கும். சரியோ? இப்போ பிடி ஈக்குவல் டு டிசி. இது செம்பக்கம் ஹைப்பர்ஜேனியஸ். ஏபி செம்பக்கம், அதே மாதிரி ஏசிஎம் என்ன செம்பக்கம். சரியோ? பிடி ஏ, அதே மாதிரி டிசி ஏ. இப்போ நாங்கள் இதுன்ற ஒரு கால்குலேஷனை பார்ப்போம். சரிதானே? ஃபைண்ட். இப்போ நாங்கள் இதில் இருந்து ஏடியை எப்படி கணிக்கிறதுன்றதை பற்றி பார்ப்போம். அதுக்கு நான் ஒரு பைதகரசன் தேட்டத்தை பற்றி நான் முன்னுக்கே விளங்கப்படுத்தியிருக்கேன். சரிதானே? ஃபைண்ட் ஏடி. ஏடி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர்ட் மைனஸ் பிடி ஸ்கொயர்ட். ஏபி எவ்வளவு? 2a ஹோல்டிங் ஸ்கொயர்ட். பிடி எவ்வளவு? a ஸ்கொயர்ட். 2a ஸ்கொயர்ட் மைனஸ் a ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 3a ஸ்கொயர்ட். ஆகவே ஏடி √3a. இப்போ நாங்கள் ரிக்னோமெட்ரிக் ரேஷியோ பற்றி பார்ப்போம். சரிதானே? முதல் sin 60, cos 60, tan 60. sin 60 என்ன? sin 60 நாங்கள் எப்படி எழுதலாம்? எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம். அப்போ ஆப்போசிட் சைட் ஓவர் ஹைப்போனியன். அது எதிர்பக்கம் ஏடி ஓவர் ஏபி. √3a ஓவர் 2a ஈக்குவல் டு √3/2. அதே மாதிரி cos 60 அயற்பக்கத்திங்கள் செம்பக்கம். ஓகே, அயற்பக்கம் இதில் என்ன? பிடி. பிடி ஓவர் செம்பக்கம் என்ன? ஏபி. பிடி என்ன? ஏ. செம்பக்கம் என்ன? 2a. இப்போ எத்தனை? ஹாஃப். அதே மாதிரி tan 60. tan 60 என்ன? எதிர்பக்கத்திங்கள் அயற்பக்கம். எதிர்பக்கம் என்ன? இந்த முக்கோணியில் ஏடி. அயற்பக்கம் என்ன? பிடி.
AD over BD √3 A over BDA equal to √3. இதே மாதிரி தான் 30 வகைக்கும் பார்க்குறது. sin 30 cos 30 tan 30 30 வகை. sin 30 என்ன? எதிர்பக்கத்தின் கீழ் சம்பக்கம். அப்போ BD over AB. BD என்ன? A. AB என்ன? 2A equal to half. cos 30 என்ன? அயற்பக்கத்தின் கீழ் 30க்கு இது அயற்பக்கம் AD. AD over சம்பகம் என்ன? AB. அயற்பக்கம் √3A by AB என்ன? 2A. √3 by 2. tan 30. tan 30 என்ன? எதிர்பக்கத்தின் கீழ் அயற்பக்கம். எதிர்பக்கத்தின் கீழ் BD over AD. எதிர்பக்கத்தின் கீழ் அயற்பக்கம். எதிர்பக்கம் எவ்வளவு? 2A. சாரி A. AD எவ்வளவு? √3A. 1 over √3. இப்போ வந்து நான் இதில் ஒரு சின்ன விளங்கப்படுத்தி விடுறேன். ஓகே, sin cos tan 30 பாகை 60 பாகை. sin 60 எவ்வளவு? √3 by 2. cos 60 எவ்வளவு? sin 60 எவ்வளவு? √3 by 2. cos 60 எவ்வளவு? half. tan 60 எவ்வளவு? √3. அதே மாதிரி sin 30 எவ்வளவு? half. cos 30 எவ்வளவு? √3 by 2. tan 30 எவ்வளவு? 1 over √3. இப்போ வந்து நீங்கள் எக்ஸாமுக்கு போய்க்க இது வந்து ஒரு சமபக்க முக்கோணி. இது வந்து 2A, இது 2A, இது A, இது A, இது செங்கோணம், இது √3A, இது 30, இது 60. இவ்வளோத்தையும் ஞாபகம் வச்சுட்டு போனால் சரி, மிச்சத்தை நீங்களாகவே கண்டுகொள்ளலாம். இந்த ப்ரூஃப் உங்களுக்கு தேவையில்லை கேள்வி செய்கிறதுக்கு. சரிதானே? அடுத்ததா 45 பாகை எப்படி கணிக்கிறதுன்றதை அடுத்த ஒன்றில் சொல்கிறேன்.